ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நியூமரிக்கல் அனாலிசிஸில் ஸோ மெத்தட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். அதில் நியூமரிக்கல் மெத்தட்ஸோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், அது ஐட்ரேட்டிவ் மெத்தடை எப்படி சால்வ் பண்ணலாம், டைரக்ட் மெத்தடை எப்படி சால்வ் பண்ணலாம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் டிஃபரன்ஷியேஷன் நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸை டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அது ஃபார்வர்ட் பேக்வேர்ட் அதாவது டெரிவேட்டிவ் ப்ராசஸ். அதுக்கடுத்தது நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ஸ் பார்த்துருப்போம். நியூமரிக்கல் இன்டகிரேஷன்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். இன்டகிரேஷன்ஸில் டேரெக்டாக ட்ரபசாய்சம் ரூல்ஸ், சிம்சன்ஸ் ரூல்ஸ், சிங்கிள் இன்டெக்ரல் பேசிஸாக பார்த்தோம். டபுள் இன்டெக்ரல்ங்கிறது போர்ஷன்ஸ் நமக்கான இல்லை. ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் அதோட அவுட்லைன்ஸ், டபுள் இன்டெக்ரல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த நியூமரிக்கல் அனாலிசிஸில் லாஸ்ட் டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறது நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட பேசிஸாக நியூமரிக்கல் அனாலிசிஸோட ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது இந்த யூனிட்டோட லாஸ்ட் டாபிக். Differential equations, ordinary differential equations are number 2 type of differential equation solving technique இருக்கும். numerical solutions of partial differential equations தனியாகவும் ordinary differential equations தனியா இருக்கும். நமக்கு particularly நமக்கான syllabusல கொடுத்திருக்கிறது only பாத்தீங்க அப்படின்னா ordinary differential equations மட்டும் தான் இருக்கு. partial differentiation நமக்கு கிடையாது. So ordinary differential equations, so numerical solutions நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம். listen, so நம்ம ஆல்ரெடி numerical solutions அப்படிங்கறத நம்ம எங்க எடுத்துக்க போறோம், எந்த differential equationsல எப்படி அப்ளை பண்ண போறோம்னா, so ஜெனரலா நமக்கு ஒரு numerical ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கான numeric values நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம். ஒரு ப்ராப்ளம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அதாவது டிஃபிகல்டிஸை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸை தான் அப்ராக்சிமேட்டடா இல்ல அப்ராப்ரியேட் டேட்டாஸ்ல ஏதாவது ஒரு டேர்ம் ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான வே ஆஃப் டெக்னிக்ஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம். இப்போ ஆர்டினரி ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம ஜெனரல் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் எங்கெங்க டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் ஃபீல்ட், இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்ட் ஆகட்டும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகட்டும், ஸோ இதில் மாதிரி பியாண்ட் த டாபிக்ஸ்ல நிறைய நம்ம இன்டெரக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பர்டிகுலராக நம்ம இது ப்ராப்ளம் மூலமா நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம ஜெனரல் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கும்போது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதாவது நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸை ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டிஃபரன்ஸ் தான் ஆர்டினரி அண்ட் பார்ஷியல். அப்படின்னா ஆர்டினரினா வேரியபிள்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது dy by dx ஓட ஃபார்மேட்ல இருந்தா மட்டும் ஃபங்க்ஷன் y அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் x அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ என்னென்ன வே ஆஃப் டெக்னிக் இருக்கு. ஸோ இதுல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல எப்படி நம்ம ஜெனரலா சால்வ் பண்ண போறோம்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அண்ட் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் வந்து பர்டிகுலரா நம்ம சால்வ் பண்றோம். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அண்ட் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ்ல நம்ம என்னென்ன கைண்ட் ஆஃப் டெக்னிக் நம்ம சால்வ் பண்ண போறோம். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் எப்படி நம்ம ஃபர்தரா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நமக்கான போர்ஷன்ஸ்ல ஒன்லி இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் நமக்கு கிடையாது. ஓகேங்களா. இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ்ல தான் நமக்கு செலக்டிவா சில மெத்தட்ஸ் நமக்கான சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. பிகார்ட்ஸ் மெத்தட் அண்ட் ஹாய்லஸ் மெத்தட் அண்ட் ரெஞ்சுகுட்டா மெத்தட்ஸ் மட்டும் நமக்கான சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் யூசிங் பிகார்ட்ஸ் அண்ட் ஹாய்லஸ் மாடிஃபைட் ஹாய்லஸ் ரங்கிகுட்டா மெத்தட் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கான சிலபஸ்ல இருக்கு. ஸோ இது எப்படி சொல்யூஷன்ஸ்ல எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறோம், ஸோ இது எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்க்கறோம். நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ் இஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். அண்ட் ஒன் இஸ் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அண்ட் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். அப்ப இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போற டெக்னிக் அப்படிங்கிறது. இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை தான் நம்ம இந்த டெக்னிக் பார்க்க போற எல்லா டெக்னிக்கும் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். அப்போ பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் தான் என்னவா இருக்கும், கிரானிக்கல்ஸ் மெத்தட்ஸ் இதெல்லாமே இருக்கும் இல்லையா, பாய்சான் ப்ராப்ளம் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் இனிஷியல் லாப்லாஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணக்கூடிய பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் ஆகட்டும். ஸோ இதெல்லாமே பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். அது பாய்சான், லாப்லாஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ் அண்ட் இதுல பெண்டர்ஸ்காட்ஸ் அப்படிங்கிறதுல இந்த மெத்தட்ஸ் பெண்டர்ஸ்காட்ஸ் மெத்தட் அண்ட் கிரானிக்கல்ஸ் அண்ட் பாய்சன் அண்ட் லாப்லாஸ் இதெல்லாமே பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளத்தை நம்ம பார்த்திருப்போம். நம்ம பேசிக் ஒரு அண்டர் கிராஜுவேஷன்ஸ் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்போ நம்ம பர்டிகுலராக அதெல்லாம் ரொம்ப டைம் கன்சூமிங் டெக்னிக்கா இருக்கும். ஸோ அது நமக்கான சிலபஸ்ல இல்லாத வரைக்கும் இட்ஸ் பெட்டர். ஸோ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் மட்டும் தான் நமக்கான கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டெக்னிக் ஒன் பை ஒன்னா நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கான ஃபர்தர் டெக்னிக் என்ன, ஸோ அது எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிவன் டேட்டாஸ் என்ன இருக்கும், என்னென்ன மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் எப்படி நம்ம இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஃபர்தரா நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ண போறோம், அதுல நமக்கான பர்டிகுலர் மெத்தட் என்ன இருக்குங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்
numerical solutions of ordinary differential equations, numerical solutions of ordinary differential ODE, numerical solutions PDE format இருக்கு and ODE format இருக்கு. நமக்கு பார்க்க போறது only ODE மட்டும் தான் கொடுத்திருக்கோம், ordinary differential equations, that is ODE, ordinary differential equation, numerical solutions of ODE, ordinary differential equations. இப்போ ordinary differential equation நாவே நமக்கு என்ன தெரியும், நம்ம ordinary differential equations னா only one independent variables மட்டும் இருக்கும். ஓகேங்களா, only one independent variables, one dependent variable, one independent variables இருக்கு தான் ordinary differential. இப்போ இந்த ordinary differential equations ஓட ப்ராப்ளம் நமக்கு எப்படி இருக்கும், அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி எல்லாம் நாம கேட்டகரைஸ் பண்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் consider the problem ordinary differential equations numerical solutions பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன given the initial value problem already சொல்லிருக்கோம்லையா, two type of problems நம்ம பார்க்க போறோம், one initial value problem and boundary value problem. இப்போ நம்ம பர்టిక్యులர் நமக்கான சிலபஸ்ல இருக்குது only initial value problem தான் பார்க்க போறோம். அப்ப consider the initial value problems. ஓகேங்களா, initial value problem மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். in another kind is boundary value problem. அப்ப initial value problemல நமக்கு further technique of கொடுத்திருக்கக்கூடிய எல்லாமே இருக்கு. அப்ப boundary value problemனா என்னென்ன இருக்கும் அப்படிங்கறது நம்ம சொல்லிட்டோம். boundary value problem na and Poisson, Laplace and Canonical, Bender-Scott's methods இதெல்லாமே நம்ம boundary value problems இருக்கும். அப்ப initial value problems நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அப்ப consider the initial value problem functions dy by dx is equal to f of x comma y. அப்போ first order differential equations கொடுத்திருப்பாங்க, அந்த value first order differential equations functions என்னவா define பண்றாங்களோ that is called the function of x, function of x comma y அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, dy by dx is equal to f of x comma y. அப்ப dy by first order differential equation தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், function அப்படினா நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, let assume the functions dy by dxங்கறத function எடுத்துக்கிறோம், f of x comma y. நீங்க ஜெனரலா y is equal to f of x அப்படி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, சோ இந்த டேர்ம் நம்ம கொஞ்சம் ரெஃபரன்ஸ் அந்த பேசிக் லெவல். இப்போ ஆர்டினரி ஈக்குவேஷன்ங்கனால y ஃபங்க்ஷன் வித் டிபெண்டன்ட் வேரியபிள் இன்டிபெண்டன்ட் வேரியபிள் பொறுத்து ரெஸ்பெக்டிவ் வேரியபிள் டேர்ம் இருக்கு, அந்த dy by dx தான் ஃபங்க்ஷன் அப்படி எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம ஃபங்க்ஷனா நம்ம மேக் பண்ணிக்க போறோம் வித் இனிஷியல் கண்டிஷன்ஸ். அப்போ ப்ராப்ளம் நமக்கு என்ன ப்ராப்ளத்தை பார்க்க போறோம்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படி நம்ம கொடுத்திருக்கோம். பர்టిక్యులரா நம்ம பார்க்க போறது இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அப்படினா given ப்ராப்ளத்துக்கு அப்ப இனிஷியல் கண்டிஷன் இஸ் given-ஆ இருக்கணும் இல்லையா. வாட் ஆர் தி இனிஷியல் கண்டிஷன்ஸ், that is y of x naught is equal to the y of x naught is equal to y naught அப்படினு சொல்லுவோம். y of x naught is equal to y naught, that means y of x is equal to that is function சொல்றதுனால x is equal to x naught and y is equal to y naught அப்படி நம்ம இனிஷியல் எடுத்துக்கிறோம். that is the initial conditions. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த first order differential equationக்கான initial conditions y of x naught is equal to y naught, இதுதான் initial conditions. இப்போ இந்த particular initial value problemனா என்னென்ன டேர்ம் இருக்கணும், first ஒரு first order differential equationனா ஃபங்க்ஷனா இருக்கணும், அதுக்கான initial conditions y of x naught is equal to x naught y naught அப்படிங்கற இந்த ரெண்டு ஃபார்ம் இருக்கும். இதுதான் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கான டேர்ம்ஸ். இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம், இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை நம்ம டூ டைப்பா நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம். ஓகேங்க, அந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்தை நம்ம டூ டைப்ஸா நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்க அதுக்கான மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் ஆர் பாயிண்ட் வைஸ் மெத்தட் அப்படி சொல்லலாம். பாயிண்ட் வைஸ் மெத்தட் ஆர் சிங்கிள் ஸ்டெப் மெத்தட், இல்லனா டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோட ரிசல்ட்ஸ் வந்து டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ணி நமக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுனால டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இதுவே நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். அடுத்த செகண்ட் டைப் நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். ஐட்ரேஷன் மெத்தட் இஸ் ஐட்ரேட் இஸ் a direct method, that is iterative method. நம்ம ஜெனரல் சொல்யூஷன்ஸ் நம்ம எப்படி இப்போ நம்ம நியூமெரிக்கல் சொல்யூஷன் டைரக்ட் அண்ட் ஐட்ரேட்டிவ் பிரிக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம அது டைரக்ட் சொல்லப்பட்டோம் இல்ல டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன்ங்கறதால அந்த பேருக்கு சொல்றோம். பர்టిక్యులரா இத நம்ம டைரக்டா பண்றோம், இத ஐட்ரேட்டிவா பண்றோம் அப்படிங்கறதா. அதுக்கான பர்టిక్యులர் நேமா நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படினா சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அந்த சிங்கிள் ஸ்டெப் மெத்தட நம்ம வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா is also known as is a point wise method அப்படி சொல்லலாம். பாயிண்ட் வைஸ் ஒரு பாயிண்ட் வைஸா நமக்கான வேல்யூஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்க முடியும். that is single step method or point wise method, direct substitution நமக்கான வேல்யூஸ் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த மெத்தட்ல என்னென்ன நம்ம பார்க்க போறோம், லிஸ்ட் அவுட் பண்ண போறோம்னா first is Seidel method and Picard's method அப்படிங்கிறது ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ சிங்கிள் ஸ்டெப் மெத்தட்ல நமக்கு எத்தனை நமக்கு மெத்தட்ஸ் அவைலபிளா இருக்கு, Seidel and Picard's method மட்டும் இருக்கு. நமக்கான சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா only இது மட்டும் தான், Picard's method மட்டும் தான் நமக்கான சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா, இப்போ
இதை மட்டும் நம்ம கோ த்ரூ பண்ணா போதுமானது. ஓகேங்களா? அப்போ சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் நம்ம பார்க்க போறது பிகார்ட்ஸ் மெத்தட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்னு பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் தட் இஸ் அப்ராக்சிமேட்டட் ஹைபிரிட் மெத்தட் அப்படி சொல்லுவோம். அப்ப ஹைபிரிட் மெத்தட், அந்த ஹைபிரிட் மெத்தட்ல என்னென்ன டேர்ம் எல்லாம் இருக்குன்னா அரௌண்ட் ஒரு 4 மெத்தட்ஸ் நமக்கு 4 மெத்தட்ஸ்ல இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ நமக்கான தெரிஞ்சது நோன் மெத்தட்ங்கிறது அரௌண்ட் ஒரு 4 டெக்னிக்ஸை கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைலஸ் மெத்தட். ஹைலஸ்லி இன்னொரு இருக்கு modified Euler's method. It's modified Euler's and modified Euler's. இது ரெண்டு ஒரே டெக்னிக்கா பார்த்துக்கலாம். Euler's and modified Euler's method, and second one is Runge-Kutta method, and third one is Milne's method, and fourth one is Adam-Basforth method. அப்படிங்கிறது 4 methods நமக்கான terms இருக்கு. ஓகேங்களா? Euler's and modified Euler's இது ரெண்டும் சேர்த்து ஒரு டெக்னிக்கா நான் சொல்லியிருக்கேன். Euler's அப்படின்னா அது modified Euler's செப்பரேட்டா பார்த்தாலும் ஓகே தான். Euler's and modified Euler's and Runge-Kutta method and Milne's Adam-Basforth methods. These are methods are step by step method அப்படின்னு சொல்லுவோம். That is iterative technique அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ் நமக்கான என்னென்னலாம் சிலபஸ் இருக்கு அப்படின்னா Euler's இருக்கு and modified Euler's இருக்கு, Runge-Kutta மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மெத்தட் நமக்கான டேர்ம்ஸ்ல கிடையாது, இது நமக்கு கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ல Milne's Adam-Basforth நமக்கு கிடையாது. ஓகேங்களா? சிங்கிள் ஸ்டெப் மெத்தட்ல இந்த டைலேஸ் மெத்தட்ங்கிறது நமக்கு கிடையாது. நமக்கான இருக்கக்கூடிய டெக்னிக் என்னன்னா சிங்கிள் ஸ்டெப் மெத்தட்ல பிகார்ட்ஸும், ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ல Euler's and modified Euler's and Runge-Kutta மெத்தட் நமக்கான சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா ஸோ இந்த நியூமரிக்கல் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ்ல பர்டிகுலரா क्वेश्चंस நம்ம கேட்கறதுக்கான பாசிபிள் தி வெயிட்டேஜ் ஆஃப் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா Runge-Kutta மெத்தட்ல மோஸ்ட் ப்ராபபிலி கேட்கறதுக்கான இம்பார்ட்டன்ட். நம்ம அண்டர் கிராஜுவேஷன் படிக்கும்போது ஒரு பிக் क्वेश्चंस பேட்டர்னா கேட்கும்போது Runge-Kutta மெத்தட் நம்ம பார்த்திருப்போம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கும்போது Runge-Kutta மெத்தட்ல நிறைய ஐடென்டிட்டி ப்ராசஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதோ ஒரு சிம்பிள் வேல்யூவா கேட்கலாம். ஸோ அப்போ ரிமைனிங் மெத்தட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இல்லையானா அப்படி கிடையாது. ஸோ எல்லா மெத்தடும் இம்பார்ட்டன்ட். இதுல கண்டென்ட் வந்து நிறைய கால்குலேஷனோட ப்ராசஸ் வந்து லாங் ஆகிறதுக்கான டேர்ம்ஸ் இருக்கு, நிறைய டெக்னிக் ஆஃப் சோர்சஸ் இருக்கு. ஸோ அதனால இது ஏதாவது ஒரு டேர்ம்ல கேட்கறதுக்கான क्वेश्चंस கேட்கறது வெயிட்டேஜஸ் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு நம்ம சொல்றோம். ஸோ இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸும் நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். ஓகேங்களா? சிங்கிள் ஸ்டெப் மெத்தட்ல Picard's மெத்தட், அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ல Euler's and modified Euler's and Runge-Kutta methods. ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அண்ட் மில்ல Adam-Basforth and டைலேஸ்ல நமக்கான சிலபஸ்ல இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம Picard's மெத்தட்னா என்ன, அதாவது சிங்கிள் ஸ்டெப் மெத்தட்ல Picard's மெத்தட் எப்படி இருக்கும்ன்றது நம்ம பார்க்க போறோம். Picard's மெத்தட்னா என்ன, ஸோ அந்த Picard's மெத்தட் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் Picard's மெத்தட்னா என்ன, ஸோ அதை டேர்ம் என்ன, அதை பேசிஸான ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடுக்கான ப்ரொசீஜருக்கு நம்ம லீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிங்கிள் ஸ்டெப் மெத்தட். சிங்கிள் ஸ்டெப் மெத்தட்ல நம்ம பார்க்க போறது Picard's method. சிங்கிள் ஸ்டெப்ஸ்ல நம்ம 2 மெத்தட்ஸ் இருக்கு, டைலேஸ் அண்ட் Picard's இருக்கு. நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய Picard's மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Picard's method. இந்த Picard's method எப்படின்னு சொல்லலாம் பாருங்க. So Picard's, listen, Picard's method. Consider the first order differential equations. Initial value problem நாவே first order differential equation is a must. அதேதான் கொடுத்திருப்பாங்க, ஆனா initial values கொடுத்திருப்பாங்க, அதுதான் நம்ம கொடுத்திருக்காங்க. So consider the first order differential equations. dy by dx is equal to function of f of x comma y with the initial conditions y of x naught is equal to y naught. That is y is equal to y naught when x is equal to x naught. எப்போ y is equal to y naught எடுத்துக்க போறோம் அப்படின்னா x is equal to x naught இருக்கும்போது y is equal to y naught எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத இனிஷியல் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதான் that is நம்ம என்ன ஃபார்மா எழுதுறோம், y of x naught is equal to y naught அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த ஃபார்முலா எலாபரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுதான் ஷார்ட்டா நம்ம எழுதிருக்கோம். y of x naught is equal to y naught. x ஓட வேல்யூ வந்து x naught இருக்கும்போது நம்ம y-ங்கிறது என்ன இப்போ y naught எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி லீட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ கொடுத்த டேர்ம் தெரியும், dy by dx is equal to f of x comma y அப்படின்னா இந்த dx டேர்ம் இந்த டிவைட்ல இருக்கும்போது ப்ராடக்ட் ஆயிடும். தட் இஸ் f of x comma y into dx ஆயிடும். இப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், d நம்ம ரிமூவ் பண்ணனும், இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்ப இன்டகிரேட் தி டேர்ம், இன்டகிரேட் ஆஃப் dy is equal to integral over of f of x comma y into dx. ஓகேங்களா? அப்ப இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்,
y is equal to f of x comma y நம்ம integrate பண்ண போறோம் f of x comma y that is x ஓட ranges x பொறுத்து தான் integrate பண்ணனால இனிஷியலா என்ன தெரியும் x0 ல இருந்து up to x க்கு எது வரைக்கும் தெரியும் அதனால up to x வரைக்கும் x0 to x into the x நம்ம integrate பண்ணும்போது some constant இருக்குல்ல அந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது என்ன இருக்குன்னா கான்ஸ்டன்ட் நம்ம என்ன இருக்கும் yங்கிற வேரியபிள் தான் நமக்கு x பொறுத்து தான் integrate பண்ணோம் yங்கிறது கான்ஸ்டன்ட்டா இருக்குல்ல that is y0ங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் அதான் சொல்லிருக்கோம் y is equal to y0 plus integral over x0 to x f of x comma y is equal to dx. This is a general நம்ம integrate பண்ணதுக்கான term first நம்ம பண்றோம். So இதுல ஒரு iteration process நம்ம பார்க்க போறோம். இது function சொல்றதுக்கான terms. So first iterative process நம்ம பார்க்க போறோம். First iteration என்ன சொல்லலாம் y1 is equal to y0 plus x integral over x0 to x f of x0 comma y0. அப்ப நமக்கு ஆல்ரெடி y0 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணிடலாம் இல்லையா ஜெனரல் டேர்ம் அதுல நம்ம இதுதான் ஜெனரல் ஃபார்மட் இதுல நம்ம என்னென்ன ஐட்ரேஷன்ஸ் பண்றோமோ அது நம்ம ஒன் பை ஒன் அது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ஸ் இந்த நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நாங்க என்ன பண்ண போறோம் y1 is equal to y0 plus x0 to x f of x comma y அப்ப yங்கிறது இனிஷியல் வேல்யூ தான் நமக்கு y0 தெரியும் இல்லையா that is y0 into dx சொல்லிட்டோம் ஓகேங்களா அண்ட் அதுக்கு அடுத்து further second approximation so y2 is equal to y0 plus அதே டேர்ம் தான் அப்போ டேர்ம் என்ன பண்ண போறோம் இம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல x y0 க்கு பதிலா y1 அப்ளை பண்ணோம் up to etc nth டெரிவேட்டிவ் வரைக்கும் நம்ம nth அப்ராக்ஸிமேட் வரைக்கும் நம்ம வொர்க் அவுட் பண்ணலாம் கண்டினியூஸ் இந்த ப்ரொசீஜர் சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டினியூஸா ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்னா up to nth iterations வரைக்கும் nth approximation that means yn is equal to y1 y2 y3 y4 up to yn is equal to y0 plus integral over x0 to x f of x comma n னா அதுக்கு before the term வரைக்கும் 2 அப்படினா before 1 னா 0 சொல்றோம் அப்ப before the term yn னா yn minus 1 வரைக்கும் x comma yn minus 1 into dx வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்றோம் this is known as Picard's approximation Picard's iterative formula or Picard's successive approximate formula successive approximations formula அப்படினு சொல்லுவோம் successive ஒரு டைமா டெரிவேட் பண்ணிரோம்ல successive derivative அதனால successive this is known as Picard's iterative formula அப்படினு நம்ம சொல்றோம் இதுதான் நம்ம சொல்றோம் Picard's iterative formula ஞாபகம் வச்சுக்கோங்க the nth term of iterative formula that is yn is equal to y0 plus integral over x0 to x f of x comma yn minus 1 into dx so n க்கு பதிலா நம்ம 1 கொடுத்தோம் அப்படினா that is 1 இந்த இடத்துல என்ன இருக்கும் 1 minus 1 0 that is y0 கிடைச்சிருக்கும் 2 அப்ளை பண்ணீங்கன்னா that is y2 is equal to x comma 2 minus 1 then y1 இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் 3 அப்ளை பண்ணும்போது y2 4 அப்ளை பண்ணும்போது 3 இந்த மாதிரி டேர்ம் n அப்ளை பண்ணும்போது n minus 1 இந்த டேர்ம் வரைக்கும் n டேர்ம் வரைக்கும் டெரைவ் பண்ணும் the Picard's formulas ஓகேங்களா சோ இதோட பேசிஸ் ஃபார்முலாஸ் ஒன்றும் டிஃபிகல்ட் கிடையாது கொடுத்திருக்கக்கூடிய இனிஷியல் கண்டிஷன்ஸ் பேசிக் இன்டகிரேஷன்ஸ் தான் y is equal to y0 plus integral over of x0 to x f of x comma y into dx this is a formula for the Picard's so இத பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம் Picard's அந்த சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் இருக்கு இல்லையா இத பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ப்ராப்ளம் first problem பார்க்கலாம் problem 1 solve dy by dx is equal to 1 plus xy dy by dx is equal to 1 plus xy with the initial condition y of 0 is equal to 2 using the Picard's method also find y of 0.1 அப்படினு கொடுத்திருக்காங்க also find 0.1 first Picard's methodல இது சால்வ் இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணனும் first இது எப்படி சால்வ் பண்ணப் போறோம் நமக்கு என்ன தெரியும் Picard's methodனாவே தெரியும் dy by dx is equal to the f of x comma y நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ dy by dx is equal to the f of x comma y அப்படினு நமக்கு தெரியும் அப்போ here the f of x comma y நம்ம என்ன எடுத்துக்கலாம் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம என்ன டேர்ம் இருக்கு 1 plus xy நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து நம்ம f of x comma y நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 1 plus x plus y ன்னு தெரியும் 1 plus xy அப்படி நமக்கு தெரியும் and initial condition நம்ம என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க initial condition y of x0 is equal to y0 அப்ப x0 க்கு பதிலா 0 இருக்கு y0 க்கு பதிலா 2 இருக்கு நம்ம initial condition எழுதியாச்சு ஓகேங்களா அப்ப x0 is equal 0 and y0 is equal to 2 நமக்கு தெரிஞ்சது இப்போ ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேஷன்ஸ் கால்குலேட் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன எழுதிப்போம் y is equal to ன்னு எழுதிப்போம் இல்லையா that is y is equal to நம்ம என்ன அப்ளை பண்ணிருப்போம் y is equal to y0 plus integral over of x0 to x f of
x comma y into dx அப்படின்னு எழுதிருப்போம் இல்லையா? இதில் நம்ம nth termனா n இங்க அப்ளை பண்ணிருப்போம், இங்க n அப்ளை பண்ணிருப்போம், இங்க n minus 1 அப்ளை பண்ணிருப்போம். First approximationனா y1 அப்ளை பண்ணோம். y1 is equal to y0 plus integral over of x0 to x f of x comma y0 into dx அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணலாம் y0 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? y0 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 2 தெரியும் இல்லையா? that is 2 plus integral over x0 to x f of x comma y0 f of x comma y0 f of x comma y வருது 1 plus x y0 அப்போ 1 plus x y0 into dx. ஓகேங்களா? அப்போ y0 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2 தெரியும் இல்லையா? அங்க அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன டேர்ம் கிடைச்சிருக்கும் பாருங்க. இப்போ இந்த ஆக்சுவலா என்ன கிடைச்சிருக்கும்? இந்த இடத்துல 2 அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் என்டையர்லி என்ன இருக்கும்? 1 plus 2x மாறிடுதா? 2x into dx 2x into dx. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். 2 plus இன்டகிரேட் பண்ணுங்க. 1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா x கிடைச்சிருக்கும் plus x 2x இன்டகிரேட் பண்ணும்போது 2ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். x ஸ்கொயர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா x ஸ்கொயர் by 2 2 கேன்சல் ஆச்சுன்னா x ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? 2 plus இந்த டேர்ம் நம்ம இன்டகிரேட் பண்ணல 1 plus 2x இருக்கு இல்லையா? இன்டகிரேட் பண்ணும்போது 2 plus x plus x square அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். 2 plus x plus x square அப்படிங்கிற டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கும். இது இதோட வேல்யூ வந்து y1 ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷனோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 plus x plus x square அப்படின்னு கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் அப்ராக்சிமேஷன் போலாம். செகண்ட் அப்ராக்சிமேஷன் y2 is equal to y0 plus integral over of x0 to x f of x comma y1 into dx அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? y0ங்கிறது நமக்கு தெரியும் 2 plus integral over of x0 ஓட 0. ஓகேங்களா? 2x இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணனும். இங்க 0 to இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? 0 to x நம்ம xங்கிறது x க்கு இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ண 0 அப்ளை பண்ணா அந்த டேர்மே இருக்காது இல்லையா? அதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 0 to x f of x அந்த டேர்ம் f of x plus y ங்கிறது நம்ம என்ன 1 plus x அப்போ 1 plus x y1 அப்போ நமக்கு ஆல்ரெடி into dx நமக்கு தெரியும் 2 plus integral over 0 to x 1 plus x into y1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். y1 ஓட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? 2 plus x square into dx கிளியரா? நமக்கு y1 க்கு பதிலா கிடைச்ச ரிசல்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ அப்ளை பண்ணலாம் இல்லையா? இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண டேர்ம் என்ன இருக்கும் பாருங்க. 2 plus integral over 0 to x. ஸோ இதை சிம்பிளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். 1 plus அந்த x ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும்? 2x இருக்கும் இல்லையா? 2x plus x square plus x cube into dx. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது 2 plus x இன்டெகிரேட் பண்ணும். 1 இன்டெகிரேட் பண்ணும்போது x ஆகிடும் plus அந்த 2 x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணும். x ஸ்கொயர் 2ங்கிறது இருக்கு இல்லையா? 2 அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகிடும்? x ஸ்கொயர் by 2 ஆகிடும் இல்லையா? அது 2 கேன்சல் ஆகிடும். plus x ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணும். x ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணும்போது x cube divided by 3 plus x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x power 4 divided by 4. ஓகேங்களா? இப்போ இது ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்க. 2 plus x square plus x cube divided by 3 plus x power 4 divided by 4. இதுதான் செகண்ட் அப்ராக்சிமேஷன் கால்குலேட் பண்ணிட்டோமா? ஸோ ஜஸ்ட் அதர் டேர்ம்ல அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் அப்ராக்சிமேஷனை கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் அப்ராக்சிமேஷன்ஸ். இது வரைக்கும் சார் போகணும்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்ஸை ஜஸ்ட் கால்குலேட் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் கொஷின்ஸ்க்கு பிக்கார்ட்ஸ் மெத்தட்ஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ, செகண்ட் அப்ராக்சிமேட், தேர்ட் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிடுவாங்க. நம்ம அது வரைக்கும் கால்குலேட் பண்ணால் போதும். நம்ம அப் டு 3 டெசிமல்ஸ் 3 அப்ராக்சிமேட் வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டோம்னா பெட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் வந்து தேர்ட் அப்ராக்சிமேஷன் பார்க்கலாமா? தேர்ட் அப்ராக்சிமேஷன் தட் இஸ் y3 is equal to y2 ஓட வேல்யூ 2 plus integral 0 to x f of என்ன இருக்கும்? 1 plus x into y2 into dx. For 2 plus integral 0 to x 1 plus x into
ஓகேங்களா x into y2 ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். y2 என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? y2 this is a y2 1 plus x square x cube divided by 3 x power 4 divided by 4 இல்லையா? இதை நம்ம அப்படியே எழுத போறோம். 2 plus x square plus x cube divided by 3 plus x power 4 divided by 4 into dx. இதான கொடுத்திருக்கோம். 2 plus நமக்கு 2 plus x square plus இந்த term தான் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ இதை நம்ம எழுதியாச்சு. சோ இதை ஃபர்தரா நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். லிசன் 2 plus இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம். இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் x ரிப்ளேஸ் பண்ணோம். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் 0 ன்னு ரிப்ளேஸ் பண்ணும்போது எல்லா டேர்ம் x க்குனால 0ங்கற டேர்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 0 அது வேல்யூஸ் வேரி ஆகாதனால அப்படியே நம்ம லோயர் லிமிட் அப்ளை பண்ணதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி தான் நம்ம காட்டணும். நமக்கு இங்க 1ங்கறனால ப்ராப்ளம் இல்ல. இன் கேஸ் 0ங்கறனால ப்ராப்ளம் இல்ல. வேற ஏதாவது வேல்யூ இருந்தா லோயர் லிமிட் நீங்க அப்பர் லிமிட் லோயர் ரெண்டுமே நீங்க அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணனும். மறந்துட வேண்டாம். சோ சார் வந்து x மட்டும் கன்சிடர் பண்ணிட்டார், லோயர் லிமிட் கன்சிடர் பண்ணல அப்படின்றது கிடையாது. அப்பர் லிமிட் லோயர் லிமிட்ல எனக்கு 0ங்கறனால அதை கன்சிடர் பண்ண 0 ன்னு அப்ளை பண்ணாலும் என்டையர்லி 0க்கு 0 ஆட் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் இருக்கறனால அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இன் கேஸஸ் வேல்யூ இருந்தா நீங்க வேல்யூவை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாமா? இப்போ பாருங்க 1 இன்டகிரேட் பண்ணும்போது என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம இன்டகிரேட் பண்ணி 0 to x ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 1 plus x பண்ணும்போது 2x plus x square plus x cube plus x power 4 divided by 3 plus x power 5 divided by 4 ஓகேங்களா into dx. ஸோ இப்போ இதை இன்டகிரேட் பண்ணும்போது 2 plus இன்டகிரேட் பண்ணுங்க x இன்டகிரேட் பண்ணும்போது 1 இன்டகிரேட் பண்ணும்போது x plus இப்போ 2x இன்டகிரேட் பண்ணும்போது 2x square by 2 இருக்கு இல்லையா? 2 கேன்சல் ஆச்சுன்னா x square மட்டும்தான் இருக்கும் பிளஸ் செகண்ட் அப்ராக்சிமேஷன் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? பாருங்க இந்த 1x இந்த x ஸ்கொயர் பண்ணும்போது x ஸ்கொயர் by 2 இந்த 2 கேன்சல் ஆச்சு. x ஸ்கொயர் மட்டும் டைரக்டா எழுதிட்டேன். இந்த x ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? x cube divided by 3 ஓகேங்களா? x cube டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x power 4 divided by 4 கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் இது கிடைச்சிருக்கும். செகண்ட் அப்ராக்சிமேஷன் இது ஃபுல்லா கிடைச்சிருக்கும் சேர்த்து. செகண்ட் அப்ராக்சிமேஷன் இது ஃபுல்லா சேர்த்து கிடைச்சிருக்கா பாத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் கிளியரா பாருங்க. ஒன்னொன்னா ஆட் ஆயிட்டே இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் 2 plus x square அது கூட என்ன பண்ண ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்ராக்சிமேஷன் அது கூட x cube divided by 3 x power 4 divided by 3 ஆட் ஆயிருக்கு. அதுதான் பாருங்க x cube divided by 3 x power 4 ஆட் ஆயிருக்கு. தேர்ட் அப்ராக்சிமேஷன் இப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. x power 4 இன்டகிரேட் பண்ணும்போது என்ன இருக்கும்? x power 5 divided by 5 into 3 15 ஓகேவா? நெக்ஸ்ட் x power 4 அப்போ x power 4 இன்டகிரேட் பண்ணது எழுதியாச்சு. x power 6 x power 5 இன்டகிரேட் பண்ணும்போது x power 6 divided by 6 into 4 24 ஓகேங்களா? இப்போ இதை இன்டகிரேட் பண்ணியாச்சு. கிளியரா? 24 எழுதியாச்சு இல்லையா? இப்போ இதுதான் தேர்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ, தட் இஸ் y3 ஓட வேல்யூஸ் 2 plus x square பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன், செகண்ட் அப்ராக்சிமேஷன் இதெல்லாம் சேர்த்தா தேர்ட் அப்ராக்சிமேஷன், ஃபோர்த் அப்ராக்சிமேஷன் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அப் டு எக்ஸட்ரா எத்தனை அப்ராக்சிமேட் போறீங்களோ அந்த டேர்ம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பிக்கார்ட்ஸ் மெத்தட்ல அப்ராக்சிமேஷன் கால்குலேட் பண்றதுக்கான டெக்னிக். எக்ஸாம்ஸ்ல கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன், செகண்ட் அப்ராக்சிமேஷன், தேர்ட் அப்ராக்சிமேஷன்ங்கிறது பர்டிகுலரா நம்ம கேட்கறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கொஸ்டின்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் y of 0.1 கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். y of 0.1ல எந்த அப்ராக்சிமேட் கொடுத்தாருன்னா கேட்கலாம், இல்ல ஜெனரலா கேட்கும்போது நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன் கேசஸ் ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா y1 of 0.1 y1 ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் என்ன இருக்கும்? 2 plus 0.1 இருக்கும். ஓகேவா? x ஸ்கொயர் என்ன இருக்கும்? 0. நமக்கு என்ன தெரியும்? 0.01 கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம x ஸ்கொயர் இல்லையா? x ஸ்கொயர் 0.1 ஸ்கொயர் பண்ணும்போது 0.1 into 0.1 அப்ப 0.01 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆட் பண்ண என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? ரிசல்ட்ஸ் 2.11 நமக்கு கிடைச்சிருக்கும். 11 கிடைச்சிருக்கும்.
நெக்ஸ்ட் இது செகண்ட் அப்ராக்சிமேட் போட்டீங்கன்னா 0.1 அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு 2 plus 0.1 plus 0.01 plus திரும்ப ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும் 0.001 டிவைட் பை 3ங்கிறப்போ 0.000 இருக்கு இல்லையா, அப்போ 3 zeros வரைக்கும் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அதுக்கடுத்து திரும்ப பண்ணும்போது 0. அதுல ஏதோ சம்திங் வேல்யூஸா இருக்கும் பிளஸ் வேல்யூ இந்த போகும்போது என்ன இருக்கும் அரௌண்ட் இதுவும் என்ன இருக்கும் 2 ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கும்னா 2.110 ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா, அதே மாதிரி y2 of 0.1 second approximation, next third approximations இதை அப்ளை பண்ணீங்கனாலும் என்ன கிடைச்சிருக்கும்னா அதே தான் ப்ராசஸில் இப்போ 2.110 இதுக்கு அடுத்து ஒரு டெசிமல் 2, 3, 4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூஸ் கிடைச்சிருக்கும். அப்போ ஃபைனல் அப்ராக்சிமேஷன்ஸ் என்ன கிடைச்சிருக்கும் y of 0.1 வேல்யூன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதிக்கலாம் 2. எக்ஸாக்டா ரிசல்ட்ஸ் எழுதணும்னா 2.11 அப்படின்னு நம்ம எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரிசல்ட்ஸ் 0 அதுக்கு அடுத்த டெசிமல்ஸ் ஏதாவது நமக்கு கிடைச்சிருக்கும் 4th டெசிமலா அப் டு 2 டெசிமல்ஸ் வரைக்கும் ஆன்சர் கொடுத்துருந்தா அதை நீங்க லாஸ்டா ரிசல்ட்ஸா ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் திஸ் இஸ் அ ப்ராப்ளம். அவங்க பர்டிகுலரா எக்ஸாம்ஸ்ல கேட்கும்போது y1 of first order நம்ம கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் செகண்ட் அப்ராக்சிமேஷன் தேர்ட் அப்ராக்சிமேஷன் மென்ஷன் பண்ணி கேட்கலாம். இல்லை ஜென்ரலாக கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரிசல்ட்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெசிமல் அப்ராக்சிமேட் பண்ணி அதை ஒரு ரிசல்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரக்டாக இது கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் அது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இந்த எக்ஸாக்டா சொல்லணும் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிசல்ட்ஸ் வந்து 0.04 ஒரு ரிசல்ட்ஸ் கூட நீங்க ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஷோ பண்ணிக்கலாம். ஏன்னா எது வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த ஃபர்ஸ்ட் தேர்ட் அப்ராக்சிமேஷன் போக போக தான் எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் வந்து நீங்க க்ளோசர் டு எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ்க்கு போறீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் 0.4 ஒரு ஆன்சர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ்க்கு க்ளோசரா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த வேல்யூஸ் வந்து க்ளோசரா போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, டெசிமல்ஸ் வந்து க்ளோசரா போயிட்டே இருக்குன்றதுனால அந்த ப்ராசஸை பண்றோம். ஓகேங்களா, அப்போ இந்த ப்ராசஸை அப்ராக்சிமேஷன் போக போக தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ்க்கான நியர்பை க்ளோசர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா, ஸோ ஒன் மோர் ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ப்ராப்ளம் 2. Find the successive approximation solution of differential equations. Find the successive approximation solution of the differential equations. Function என்ன கொடுத்திருக்காங்க, y dash is equal to y and y of 0 is equal to 1. y of 0 is equal to 1 by Picard's method and compare it the exact solutions. அது என்ன பண்ண சொல்லிருக்காங்க, compare the exact solutions கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை பிகார்ட்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நம்ம ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஸோ கொடுத்துருக்குது சொல்யூஷன், கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை பார்க்கலாம். இப்போ y dash அப்படின்னாமே நமக்கு தெரியல, y dash means dy by dx தான் அங்க கொடுத்துருக்காங்க, which is equal to y. இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். y dash னா dy by dx is equal to y. இதுதான் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ். கொடுத்திருக்க क्वेश्चन y dash னு கொடுத்திருக்காங்க, that is dy by dx is equal to y. நமக்கு ஆல்ரெடி நம்ம பிகார்ட்ஸ் மெத்தட் என்ன தெரியும், this is equal to f of x, y அப்படி நம்ம இத எடுத்துக்கிறோம். அப்ப therefore f of x, yங்கறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் y அப்படினு கொடுத்திருக்காங்க. f of x, y தான் y னு கொடுத்திருக்காங்க. ஆனா இனிஷியல் கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க, இனிஷியல் கண்டிஷன்ஸ் y of x naught is equal to y naught. இப்போ கொடுத்த இனிஷியல் கண்டிஷன் கம்பேர் பண்ணும்போது when x equal to என்னவா இருக்கும், x naught is equal to 0 and y naught is equal to என்ன டேர்ம் இருக்கு 1 னு கொடுத்திருக்காங்க. y naught is equal to 1 கொடுத்திருக்காங்க. x naught ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும்போது y naught ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ பிகார்ட்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, பிகார்ட்ஸ் ஃபார்முலா என்ன தெரியும், that is Picard's general formula n formula, that is yn is equal to y naught plus integral over x naught to x f of x y n minus 1 into dx. This is the formula for general nth approximation formula னு கொடுத்திருக்கோம். இப்போ நம்ம 1 by 1 approximated கால்குலேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன், செகண்ட், இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு நம்ம எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் என்ன வரும்ங்கறத நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் work out பண்ணலாம் இல்லையா. first approximation, that is y1 is equal to y naught plus integral over x naught ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 0 to x
f of x comma y naught into dx. Okay va, இப்போ அப்ளை பண்ணும்போது y naught ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, y naught is equal to 1 given a ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கோம், plus integral over 0 to x integral over 0 to x f of x comma y naught. f of x comma y ங்கிற வேல்யூ நம்ம என்ன கொடுத்திருக்கோம், y ன்னு கொடுத்திருக்கோமா, அப்போ that is y naught into dx, y naught into dx. y naught ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், obviously 1 ன்னு தெரியும் இல்லையா, அப்போ அது therefore என்ன எடுத்துக்கலாம், 1 into dx எழுதலாமா. அப்போ therefore அது எப்படி எழுதுனா 1 plus integral over dx ன்னு எழுதலாமா, 0 to x into dx. இப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளை பண்ணலாம், 1 அப்படியே வச்சுக்கோங்க, dx இன்டகிரேட் பண்ணா x இருக்கும், x க்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது x minus 0 that is x. First approximation y1 is equal to நம்ம என்ன கிடைச்சிருக்கு, y1 is equal to 1 plus x ன்னு கிடைச்சிருக்கு. First approximation என்ன கிடைச்சிருக்கு, y1 is equal to 1 plus x. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் approximation என்ன பண்ணலாம் பாருங்க, செகண்ட் approximation that is second approximation of y2 is equal to y naught plus integral over 0 to x f of x comma y1 into dx. Okay ma, this apply பண்ணும்போது y naught ஓட வேல்யூ 1 plus integral over 0 to x f of x comma y ஓட வேல்யூ that is y ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப இங்க இதல எடுத்து போடும்போது என்ன இருக்கும், y1 into dx, y1 into dx. இப்போ நமக்கு என்ன தெரியும், 1 plus integral over 0 to x y1 அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம், y1 ங்கிறது என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம், 1 plus x ன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம் into dx. சோ இன்டகிரேட் பண்ணும்போது 1 plus இன்டகிரேட் பண்ணலாம் இல்லையா, 1 இன்டகிரேட் பண்ணும்போது x கிடைச்சிருக்கும், x இன்டகிரேட் பண்ணும்போது x ஸ்கொயர் கிடைச்சிருக்கும், x ஸ்கொயர். ஓகேங்களா. 1 இன்டகிரேட் பண்ணோம் x இன்டகிரேட் பண்ணும்போது x ஸ்கொயர் by 2. கவனிங்க, இது இன்டகிரேட் பண்ணியாச்சு, அப்பர் லிமிட் x ரிப்ளேஸ் பண்ணி லோயர் லிமிட் 0 னா அதான் கிடைச்சிருக்கும். இதுதான் செகண்ட் அப்ராக்ஸிமேஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் அப்ராக்ஸிமேஷன் என்ன பண்ணலாம், that is y3 is equal to y naught plus integral over 0 to x f of y2 னுக்கு y2 ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும், 1 plus x plus x square by 2 into dx. நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சு, 1 plus x square by 2 நமக்கு அது கிடைச்சிச்சு, எழுதியாச்சு இல்லையா. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ இது ஆல்ரெடி y naught ஓட வேல்யூ தெரியும் 1 plus, இப்போ இன்டகிரேட் பண்ணா 1 plus இன்டகிரேட் பண்ணலாமா, 1 இன்டகிரேட் பண்ணும்போது x plus x இன்டகிரேட் பண்ணும்போது x square by 2 plus x square இன்டகிரேட் பண்ணும்போது x cube by 3 ஆல்ரெடி ஒரு 2, அப்ப 6 ஆயிடும். ஓகேங்களா. அப்போ y3 is equal to நம்ம என்ன கிடைச்சிருக்கு, y3 is equal to 1 plus x square, y2 is equal to 1 plus x. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, நம்ம பாருங்க இது வந்து y1, இது இருக்குது y2, இது ஃபுல்லா இருக்கதா y3. அப்போ ஒன்னொன்னா கனெக்ட் ஆயிட்டு x எடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா, ஒரு விட்டோமா ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே பேசிஸ் தான். செக் பண்ணிக்கோங்க, இதில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் வேரி ஆயிடுச்சு, அதை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது x0, இது y1, இது y2, இது y3, y4. திரும்ப அடுத்த டேர்ம் என்ன இருக்கும், x power 4 divided by. ஓகேங்களா, x power 4 divided by அந்த டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஒரு டேர்ம் x power 5 divided by. ஸோ அந்த டேர்ம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ பிகார்ட்ஸ் மெத்தட்ல சொல்யூஷன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, 1 plus தேர்ட் அப்ராக்சிமேஷன்ல 1 plus தேர்ட் அப்ராக்சிமேஷன் நம்ம என்ன சொல்லலாம், 1 plus x square by 2 plus x cube divided by 6 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா, பிகார்ட்ஸ் மெத்தட்ல கால்குலேட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன வெர்ஷன் நமக்கு கேட்டிருக்கோம் பாருங்க. ஸோ successive approximate solution பிகார்ட்ஸ் மெத்தட் கால்குலேட் பண்ணியாச்சு. 1 plus x square plus x cube divided by 6 வரை கால்குலேட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, compare it with the exact solutionோட கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாக்ட் சொல்யூஷன் எப்படி கம்பேர் பண்ண போறோம், எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்கோம், y dash is equal to y, இனிஷியல் வேல்யூ y of 0 is equal to 1 ன்னு கொடுத்திருக்கோம் இல்லையா, அது எக்ஸாக்ட் சொல்யூஷனோட எப்படி கம்பேர் பண்ண போறோம் பாருங்க. இப்போ ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் dy by dx is equal to y ன்னு தெரியும், and y of x0 is equal to
y0 அதுதான் நமக்கு என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா it is y of 0 is equal to 1 ஓகேவா அப்போ y0 ஓட வேல்யூ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா x0 is equal to 0 and y0 is equal to 1 அப்படின்னு நமக்கு தெரியும் இதை நம்ம எப்படி எக்ஸாக்ட் சொல்யூஷன் சொல்லலாம் எப்படி இன்டகிரேட் பண்ண நமக்கு y ஓட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜெனரலா y அப்படிங்கறத சொல்ல போறோம் Picard solution மூலமா இந்த third approximation வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா இதை நம்ம அந்த சொல்யூஷனோட கம்பேர் பண்ணிக்க போறோம் எப்படி கம்பேர் பண்ண போறோம் பாருங்க so y ல ஒரு சைட வச்சுக்கலாம் இல்லையா but that is dy by y which is equal to dx அப்ப இன்டகிரேட் பண்ணிக்கலாம் இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன டேர்ம் இருக்கும் இன்டகிரேட் பண்ணிக்கோங்க இன்டகிரேட் போத் சைடு இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம 1 by y இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் log y log y is equal to x log y is equal to x integrate பண்ணா plus constant add பண்ணிக்கணும் இல்லையா log y is equal to நம்ம y தான் தேவை இல்லையா அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் y தான் தேவைங்கறப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் என்ன கிடைச்சிருக்கு log y is equal to x plus c னு கொடுத்திருக்கோம் நமக்கு y தான் தேவை அப்ப log ரிமூவ் பண்ணா எக்ஸ்போனன்ஷியல் எடுத்துக்கலாம் அப்ப e power log y னு ஆயிடும் e power இந்த இடத்துல e power x plus c அப்படின டேர்ம் கிடைச்சிருக்கும் இப்போ e power log y is equal to y னு எழுதுறோம் இல்லையா அப்போ e power x plus c கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆட் பண்ணாலும் அந்த process-ஐ நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம் e power x into e power c னு எழுதிப்போம் இது எப்படி பிரிச்சிருப்போம் அப்படினா நாம எப்படி பிரிச்சிருப்போம் e power x into e power c கான்ஸ்டன்ட் அப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான் இருக்கும் இந்த கான்ஸ்டன்ட் நாம எப்படி எழுதலாம் y is equal to y c into e power x னு எழுதலாமா சொல்ல புரியுது e power x plus c e power x plus e power c அது e power c னு பிரிச்சாச்சு e power c cங்கிறது கான்ஸ்டன்ட் அப்ப கான்ஸ்டன்ட் எக்ஸ்போனன்ஷியல் அப்ளை பண்ணா அகைன் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும் அந்த கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்ல இருக்கு அதனால ஜெனரலா அது ஒரு கான்ஸ்டன்ட் னு எடுத்துக்கிட்டேன் அப்ப y is equal to நம்ம என்ன கிடைச்சிருக்கு சொல்யூஷன்ஸ் எக்ஸாக்ட் சொல்யூஷன் என்ன இருக்கு that is exact solution y is equal to என்ன கிடைச்சிருக்கு c e power x அப்படிங்கறது தான் எக்ஸாக்ட் சொல்யூஷனா நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இந்த எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் இப்போ நான் எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் பாருங்க எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் எப்படி கம்பேர் பண்ண போறோம் கொடுத்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ்ல நம்ம டேர்ம் அப்ளை பண்ணிக்கலாம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்திருக்கோம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் நமக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் x is equal to 0 and y0 is equal to 1 னு கொடுத்திருக்கோம் அப்ப இனிஷியலா அந்த கண்டிஷன்ஸை நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதல அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும் y0 is equal to c into e power x0 ஆயிடும் இல்லையா இங்க அப்ளை பண்ணும்போது y0 ஓட வேல்யூ 1 which is equal to c into e power x0 ஓட வேல்யூ 0 அப்ப which implies c ஓட வேல்யூ என்ன இருக்கும் 1 is equal to c into e power 0 ஓட வேல்யூ 1 therefore c is equal to 1 அப்ப c ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1 னு கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா c ஓட வேல்யூ 1 னு கால்குலேட் பண்ணியாச்சு அப்ப therefore solution நம்ம என்ன சொல்லலாம் therefore solution y is equal to e power x y is equal to e power x னு சொல்லலாம் e power x எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் பாருங்க e power x ங்கிறது y is equal to e power x ங்கிறது மேக்லாரின் சீரிஸ் நமக்கு தெரியும் இல்லையா மேக்லாரின் ஃபார்முலா தெரியும் இல்லையா e power x ஓட எக்ஸ்பான்ஷன் என்ன தெரியும் 1 plus x divided by 1 factorial plus x square divided by 2 factorial plus x cube divided by 3 factorial plus x power 4 divided by 4 factorial plus etc. இந்த டேர்மை நம்ம எப்படி சொல்லலாம் 1 plus x square x divided by 1 factorial 1 தான் இருக்கும் next x square னா x square divided by 2 factorial 2 தான் plus x cube னா x cube 3 factorial value 1 into 2 into 3 அப்ப that is 1 2 is 2 2 3 is 6 ஓகேவா அப்ப இந்த டேர்ம் தான் நம்ம சொல்லிருப்போம் ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம என்ன கொடுத்திருப்போம் கொடுத்திருக்க டேர்ம் நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா plus etc. கொடுத்திருக்க டேர்மை நம்ம எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸை கம்பேர் பண்ணுங்க கொடுத்திருக்க கனடி சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் ஆகுதா பாருங்க நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு third approximate வரைக்கும் 1 plus x plus x square by 2 plus x square divided by 6 நமக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் மூலமா கிடைச்சிருக்கு பாருங்க 1 plus x plus x square by 2 x square 6 சோ அந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா என்ன கம்பேர் பண்ண முடிஞ்சது இல்லையா சோ this is a Picard's method நம்ம இந்த டைரக்ட் சொல்யூஷன்ஸ் எப்படி நம்ம Picard's method கம்பேர் பண்றோம்னு புரியுதா இல்லையா சோ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் பாருங்க அப்ப டைரக்ட்டா இப்ப கொடுத்திருக்க given ப்ராப்ளத்துக்கான Picard சொல்யூஷன்ஸ் அப்படிங்கறப்ப நம்ம என்ன சொல்லலாம் பாருங்க கொடுத்திருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு Picard solutions this is பாருங்க கொடுத்திருக்கிறது y dash is equal to y ங்கற ஃபங்க்ஷனுக்கு Picard's கான சொல்யூஷன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா y is equal to therefore y is equal to 1 plus x square by 2
plus x is cube divided by 6 plus அப்படின்னு third approximation, fourth approximation, fifth approximation போயிட்டு இருந்தா இது போயிட்டே இருக்கும். This is இந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி சொல்லலாம்? That is y is equal to எப்படி சொல்லலாம்? e power x அப்படின்னு நம்ம சொல்லலாம். e power x அப்படிங்கிறது e power x ஓட எக்ஸ்பான்ஷன் தான் மெக்லாரின் ஃபார்மேட்டை தான் நம்ம ரிசல்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்றோம். This is a results. ஓகேங்களா? இப்போ நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம். அந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம டூ மெத்தட்ஸ் இருக்கும். சிங்கிள் ஸ்டெப் மெத்தட் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட். சிங்கிள் ஸ்டெப் மெத்தட்ல டைலேஸ் அண்ட் பிக்கார்ட்ஸ் மெத்தடும், அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ல நம்ம என்னென்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா ஹாய்லர்ஸ் அண்ட் மாடிஃபைடு ஹாய்லர்ஸ் and Ranjikuta method, Adam-Basport method and Milne method இருக்கு. and Milne method Adam-Basport method நமக்கான டேர்ம்ல நமக்கான சிலபஸ் இல்ல. நம்ம பார்க்க போறது ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ல ஹாய்லர்ஸ் அண்ட் மாடிஃபைடு ஹாய்லர்ஸ் ரங்கிகுட்டா மெத்தட். நம்ம நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ்ல பிக்கார்ட் மெத்தட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதோட அப்ராக்சிமேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் அப்ராக்சிமேஷன் மூலமா சொல்லிட்டு nth அதோட ரிசல்ட்ஸ் நம்ம எப்படி சொல்ல முடியும், கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாக்ட் சொல்யூஷன்ஸோட எப்படி இருக்கும்ன்றத பேசிஸ் அந்த ப்ராப்ளத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம நியூமரிக்கல் சொல்யூஷன்ஸ்ல அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட்ல இருக்கக்கூடிய ஹாய்லர்ஸ் அண்ட் மாடிஃபைடு ரங்கிகுட்டா மெத்தட நம்ம நெக்ஸ்ட் கிளாसेसல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.